முத்து மாமா, நம்ம வீட்லயே இருக்கலாம் மாமா, எங்கேயும் போக வேணாம். கலை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இப்ப எல்லாரும் கிளம்புனது. இப்ப அவளுக்கே பிரச்சனைங்கும் போது நம்ம யாரும் எங்கேயும் போக வேணாம், எல்லாரும் வீட்லயே இருக்கலாம். டேய் மருது, வாடா போலாம். சொல்றது கேளுடா. நீங்க என்ன திருப்பி திருப்பி பேசி உங்க மரியாதையை கெடுத்துக்கிறீங்க? ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. யாரும் யாரோட மரியாதையும் இங்க கெடுத்துக்க வேண்டாம். முதல்ல என் கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சா போதும். இப்ப என்னதான் உன் நோக்கம்? அண்ணி சந்தோஷத்தை கெடுக்கிறதா இல்ல அவங்க இங்க இருந்து உனக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கதா? என்ன டேய், நீ சொன்ன எல்லாமே தப்புடா. ஏது கரெக்ட் நீயே சொல்லு. அவ என்கிட்ட சொல்லாம கமுக்கமா கிளம்பணும் முடிவு பண்ணல, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இல்லாம அங்க வந்து நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறல்ல, நான் அவளோட நிம்மதியை கெடுக்கணும். எனக்கு அதுதான் வேணும். இங்க பாரு வெண்ணிலா, எனக்காக யாரும் எந்த கஷ்டமும் பட வேண்டாம். தயவு செஞ்சு உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிற, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. 10ஓட 11 அத்தோட இது ஒரு நாள்னு சொல்லி நான் இந்த வீட்லயே இருந்துக்கிறேன். எல்லாரும் போயிட்டு வாங்க. பரவாயில்லையா, என்ன மதிக்கிற நல்ல குணம் வாங்கிட்டே இருக்கு. சூப்பரு. 1000 தான் இருந்தாலும் என் பொண்டாட்டி பத்தினிங்கிறத நிரூபிச்சுட்டால. கார்த்தி, சும்மா இருங்க, பேசாம அமைதியா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் வரைஞ்சு கட்டிட்டு போகாதீங்க. இவரும் அப்புறம் நீங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் எவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன டூரு கிளம்புறதுல முடிவா இருப்பீங்க. கரெக்ட் தானே? கிளம்புங்க கிளம்புங்க, உங்களுக்கு எல்லாம் நேரம் ஆயிடும்ல, சீக்கிரம் கிளம்புங்க. ஹலோ, ஆமா அதே மருந்துதான். எஸ் 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 சேம் மருந்துதான். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், நீ கிளம்பி வாங்க. ஐயோ ரெடியா இருக்குங்க. ஐயோ 500 இல்ல சார், 1000 ஏக்கருக்கு மேல ரெடியா இருக்கு. ஆமா 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 சார், நம்மளால முடியாத வேலையே ஒண்ணும் இல்ல சார், நீங்க வாங்க சார், நான் பண்ணி தரேன். யாருமே போன் இல்லாம எவ்வளவு நேரம் பேசுறோம். யோசிச்சு பையன் எல்லாருக்கும் சாரி. சந்தோஷமா வெளியே போலான்னு பார்த்தோம், ஆனா கடைசியில் எல்லாமே கெட்டு போச்சு. இவன் வந்து கெடுப்பான எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் ஒன்னா போலான்னு பார்த்தோம், அடுத்த வாட்டி பிளான் பண்ணலாம். அண்ணா நீங்க என்னென்ன பேசுறீங்க? ஏதோ நாங்க எங்களுக்காக மட்டும் போக தீர்மானிச்ச மாதிரி சொல்றீங்க. இது நம்ம எல்லாருக்காகவும் முடிவு பண்ணதுண்ணா, ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இருக்கிற இடத்தையே டூர் போயிருக்கிற மாதிரி மாத்திக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப ஃபீல் பண்ண போறது கலையக்க மட்டும்தான். அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். வாங்க உள்ள போலாம். இல்ல, நான் கூட என்ன நினைச்சேன்னா, வீட்லயே இருந்து எல்லா வேலையும் நீயே பார்த்துட்டு இருக்கிற, வெளியே போனா உனக்கும் ஒரு சேஞ்சா இருக்குமேன்னு பார்த்தேன். ஆனா எல்லாமே கெட்டு போச்சு. அதனால தான் பசங்க டூருன்னு சொன்ன நானும் ஒத்துக்கிட்டேன். சரி விடு, இன்னொரு நாள் உன்னை கூட்டு போறேன். என்ன முத்து மாமா இப்படி பேசிட்டு இருக்க? நான் நினைச்சதே உனக்காக தான். எப்ப பார்த்தாலும் நீ மோட்டு வேலைய பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்ததும், சூழலையும் சரி ரைஸ் மில்லையும் சரி நீ ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு எல்லா விஷயம் தெரியுமா? ஆமா முத்து மாமா, நான் தான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி, அதுவும் நீ குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருந்தல்ல, அதையெல்லாம் சொல்லிதான் உன் மனசு மாறணும்னு தான் இந்த டூருக்கு ஏற்பாடு பண்ணும். அடப்பாவீங்களா, குழந்தைங்க நீங்களாம் ஆசைப்படுறீங்கிறதுக்காக தான் நானே டூருக்கு ஒத்துக்கிட்டேன். கடைசியில பார்த்தா இந்த டூரு இந்த குழந்தைக்காகன்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீ எனக்கு எப்பவுமே குழந்தைதான். நீ என் முத குழந்தை, மத்த 3 அதுக்கப்புறம் தான். இந்த குழந்தைக்காக தான் அந்த ஏற்பாடு. கொள்ளி, என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு முத்து மாமா, வீட்டுக்கு வெளியே இருக்கும், முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போதும். உள்ள போயிட்டு சரி வேகப்படாத. சரி அதெல்லாம் விட, இப்போ நம்ம டூருக்கு போகிறோமோ இல்லையோ,
நீ வெளியே போகணுன்னு ஆசைப்பட்ட. எல்லாரும் ஒன்றா போகிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் மட்டும் ஜாலியாக பைக்கில் ஒரு ரவுண்ட். ஓகே? முக்கியமான விஷயம், உள்ளே போய் முதல்ல கலையை சமாதானப்படுத்து. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாவ. இந்த கிறுக்கன் கண்டிப்பாக போய் சண்டை போடுவான். அவன் இருக்கும்போது சமாதானப்படுத்தாத, அவன் போட்டும், இல்லை வள்ளுன்னு விடுவான். சரியா? அட, அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்க. பாத்து 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 பயமா இருக்கு. ஐயோ, கண்ணாலே அடிச்சிடாதமா. புருஷன் எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம பாட்டு டூரு கிளம்பலான்னு முடிவு பண்ணி ஜிகு ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் பண்ணி வெளியில வந்து நிப்ப. நீங்க போறதை தடுத்துதான் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. ஏய், இந்த வீட்டுக்குள்ள என்ன போட்டு படுத்துன யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா இந்த மருது மட்டும் சந்தோஷமா இருக்கணும். இருப்பான். நீங்களாம் நினைச்சீங்களே இவனை தரையில போட்டு காலால மிதிக்கலான்னு. கொடுத்த நிலத்தை வாங்கிக்கிட்டு பேசாம வாலாட்டிக்கிட்டு நம்ம காலை சுத்தி வருவான்னு நினைச்சீங்கல்ல? அதெல்லாம் எதுவுமே நடக்காம போனதும் உங்களுக்கு எல்லாம் என் மேல கடுப்பு. மருது தெளிஞ்சிட்டாண்டி. தெளிஞ்சது மட்டும் இல்ல, நிமிர்ந்துட்டான். இந்த வீட்டுக்குள்ள என்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும். வேற யாரும் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு பார்க்க பிடிக்காது. உட்காந்துட்டு இருக்கு பாரு, இந்த கோலம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை தூண்டி விட்டு டான்ஸ் ஆட வைக்குது அந்த மொத்த குரூப்பும். எல்லாரும் மூஞ்ச கவுத்துக்கிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிம்மதி என்ன வேலைன்னு இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க வைப்பா இந்த மருது. இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவங்க எல்லாம் யாரு? உங்க சொந்த அண்ணன் தம்பி தங்கச்சிங்க தானே. நான் யாரு? உங்க பொண்டாட்டி தானே. என்ன இன்னைக்குதான் அந்த ஞான உதயம் வந்துச்சா? என்ன இந்த வீட்டுல அலைய விட்டு வேடிக்கை பார்த்தப்பெல்லாம் எங்க போச்சு இந்த ஞான உதயம்? இங்க பாரு, அந்த எண்ணம்லாம் எனக்கு நிறையவே இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் துளி கூட இல்ல. அப்படி இருந்தா என்ன இப்படி பண்ணிருப்பீங்களா? அப்பவே அவங்க எல்லாரும் முயற்சி பண்ணப்பவே மொத்தமா வேஸ்ட்ன்னு தான் நான் சொன்னேன். அப்பவா எல்லாரும் புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இப்ப கடைசியில அதுவே வினையா முடிஞ்சிருக்கு. நீங்க திட்டம் போட்டு எல்லாம் பண்ணுவீங்க, நாங்க திடீர்னு வந்து ஏதாவது பண்ணா உங்களுக்கு எல்லாம் கோவம் வரும்ல? இங்க பாரு, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. நீ எப்ப இந்த மொத்த குரூப் விட்டு வெளியில வரியோ அப்பதான் நீ உருப்படுவ. இங்க பாருங்க, அந்த ஸ்வேதா பண்றதெல்லாம் எவ்வளவு தப்புன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து உங்க புருஷனுக்கு ஆசைப்படுறவெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்திய போய் நீங்க உங்க அம்மாலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாரையும் தப்புன்னு சொன்னீங்களே, உங்க கண்ணுக்கு ஸ்வேதா தப்புன்னு தெரியலையா? என் மேல நிஜமா அக்கறை வச்சிருக்கிற அத்தனை பேரையும் நான் மனப்பூர்வமா மதிக்கிறேன். அந்த ஸ்வேதா பின்னால நீங்களும் உங்க அம்மாவும் போற வரைக்கும் நான் உங்களை மதிக்கவே மாட்டேன். அதிகாரி போடி, யாருக்கு வேணுமோ மரியாதையும் மதிப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் எதுலயுமே சேர்த்தில்ல. கலை, என்னாச்சு கலை? சின்ன மாமா என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன புதுசா சொல்லிட்டு போக போறாரு? எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டாருல்ல. இனிமே அவர் நல்லா சந்தோஷமா இருப்பாரு. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதையே நினைச்சிட்டு இருக்காத. எல்லாரும் என்னால கஷ்டப்படுறாங்கல்ல. முத்தரசு மாமா மனசு கூட கஷ்டப்பட்டிருக்கோம். அவருக்காக தானே நம்ம இப்படி ஒரு விஷயத்தையே யோசிச்சோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முத்து மாமா தான் எப்படி இருந்தாலும் சின்ன மாமா போய் உன்கிட்ட பேசி வம்பு இழுக்கும். அது பேசிட்டு போனதுக்கு அப்புறமா நீ போய் கலையா சமாதானப்படுத்துன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சது. எனக்காக பார்த்து பார்த்து யோசிக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அழாத
அழாத கலை. என்ன கலை பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு வீடுன்னு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே போகணும். இங்க பாரு கலை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஏதாவது ஒரு நல்லது நடந்தா சரி. எனக்கு அந்த நம்பிக்கையே சுத்தமா போயிடுச்சு வெண்ணிலா. அவங்க எல்லாரையுமே சிரிக்க வச்சு வேடிக்கை பாக்குற கடவுள் நம்மள மட்டும் ஏன் இப்படி ஆழ வச்சு வேடிக்கை பார்க்கணும்? இன்னைக்கு என் புருஷன் வாய் விட்டு சொல்றாரு, இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் நிம்மதினா என்ன விலைன்னு கேட்கணும்னு. அப்படி ஒரு மனசோட இருக்கிறவரை எங்க இருந்து மாத்த முடியும் வெண்ணிலா? எல்லாத்தையும் விட்டுறலாம். அவங்க எல்லாம் சின்ன பசங்க. ருத்ரா, உத்ரா, கார்த்திக், சிம்ரன், கௌதம், கார்த்திக்னு எல்லாருமே ரொம்ப ஆசையோட தானே கிளம்புனாங்க. இது பாரு, அதெல்லாம் யாரும் எதுவுமே நினைக்கல. நீயா அது இதுன்னு கற்பனை பண்ணிக்காத. பேசாம இரு, நான் போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். பொம்பளைங்களுக்கு சமய கட்டுதானே உலகமே. நீ போ, நானும் வரேன். இனிமேலும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாருன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என்னால முடியவே முடியாது. சரி விடு, நமக்காக அரேஞ்ச் பண்ணது இல்லைல்ல, முத்தண்ணனுக்காக அரேஞ்ச் பண்ணது. கடைசியில முத்தரசனும் அப்செட் ஆனதான் மிச்சம். அண்ணன் பேசினதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கடுப்பா இருக்கு. அதுவும் நடக்காம இப்ப பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்ல கார்த்தி, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். எனக்கு என்னமோ சிம்ரன் சொல்றதுதான் சரின்னு படுது. மருதண்ண எப்ப பார்த்தாலும் மந்திரிச்சு விட்ட மாதிரி ஸ்வேதா ஸ்வேதான்னு சொல்லிக்கிட்டு இப்படி இல்லாத லொல்லெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? சரி, என்னதான் பண்ணலாம்னு சொல்ல வரீங்க? கலையக்கா தினமும் தீயில போட்ட புழு மாதிரி துடிச்சிட்டு இருக்கறத கண் கொண்டு பார்க்க என்னால முடியல. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கோ தெரியல, ஆனா அவங்க படுற வேதனைய பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கறதுனால தான் சொல்றேன். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இனிமே அவங்க வாழ்க்கையில மருது மாமா வேண்டாம். பேசாம டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாமளே அமைச்சு கொடுத்து அவங்க எதிர்காலத்தை மாத்துவோம். அதுதான் ஒரே தீர்வுன்னு நினைக்கிறேன். சிம்ரன், என்ன நீ எடுத்தோம் கவுத்தோன்னு டைவர்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? கலை இப்போ உன்கிட்ட கேட்டாளா? இல்லக்கா, எனக்கு என்னவோ மருத மாமா மனசு மாறுவாருன்னு தோணல. அதனால தான் இதை சொல்றேன். இங்க பாரு சிம்ரன், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா கல்யாணி விஷயத்துல இதெல்லாம் ஒத்து வராது. கார்த்திக் கலையோட மனசு புரிஞ்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனக்கு நல்லது நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு கலையோட அடி மனசுல கண்டிப்பா இருக்கு. அதுவும் இல்லாம சின்ன மாமா இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் அவ திரும்பி வரானா அவளோட அடி மனசுல சின்ன மாமா மேல ஒரு பிரியம் இருக்கதான் செய்யுதுன்னு அர்த்தம். அவ அன்புக்கு இருக்கிற சக்தி கண்டிப்பா சின்ன மாமாவை மாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாத்தும், ஆனா அதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். அது வரைக்கும் காத்துட்டு தானே இருக்கணும். இது பாரு, இந்த விஷயத்துல அவங்கள வெட்டி விடணுங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்கிற விஷயம். ஆனா ஒட்ட வைக்கிறது தான் கஷ்டம். இது இன்னைக்கு நேத்து நடந்த மாற்றம் இல்ல. படிப்படியா எவ்வளவோ நாள்ல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு. இத கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். வேற வழியே இல்ல. நாம எல்லாரும் கலையோட பக்கம் நிப்போம். அவ வாழ்க்கை மாறணுங்கிற எதிர்பார்ப்போட நல்ல மனசோட பிரார்த்தனையோட நிப்போம். கண்டிப்பா அவளோட வாழ்க்கை மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பரவாயில்ல, தாய்ப்பால் தான் நீ குடிப்பேன்னு அவங்க எல்லாருமே சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள விட்டு தள்ளி கூட்டிட்டு வந்து உன்னை
புட்டி பாலுக்கு பழக்கிட்டேன் பாத்தியா? ஸ்வேதா நினைச்சா எல்லாத்தையுமே நிறைவேற்றுவா. சமத்து தூங்கு என்ன? அப்பாடா. அம்மா அம்மா சொல்லு மல்லிகா. இல்லம்மா, கடனா ஒரு 100 ரூபாய் கேட்டிருந்தேன், அதான். இரு கொண்டு வரேன். இந்தா, நீ கேட்ட 100 ரூபாய். ஆக மொத்தத்துல இன்னைக்கு உன் கணக்குல 200 ரூபாய். நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். என்னம்மா இது, கையில 100 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா 200 ரூபாங்கிறீங்க. திடீர்னு வேலைக்கு வேற வர வேணான்னு சொல்றீங்க. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? இங்க நான் வச்சிருந்த ஒரு 100 ரூபாய் எடுத்து உன் இடுப்புல சொருகினியே, அது என்ன கணக்கு? அதுவும் ஏன் கணக்கு தானே. நீ என்ன பண்றேன்னு உன்னை செக் பண்றதுக்காக தான் அந்த காசை நான் அங்க வச்சேன். கொஞ்ச நாளாவே வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் சின்ன சின்னதா காணாம போயிட்டு இருந்துச்சு. உன்ன மாதிரி ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருந்தா இன்னைக்கு சின்ன சின்னதா காணாம போறது நாளைக்கு பெருசா காணாம போகும். கையும் களவுமா உன்னை பிடிச்சப்பவே நீ இவ்ளோ பேசுறேனா, உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்தா நீ இன்னும் என்னெல்லாம் பேசுவ. கிளம்பு கிளம்பு. அம்மா, இந்த ஒரு தடவை பேசக்கூடாது, போயிட்டே இருக்கணும். போ. நீ எதுக்கு நேர் வழியில யோசிக்கிற? குறுக்கு வழிதான் எப்பவுமே ஈஸி. நேர் வழியில போனா ரொம்ப நேரமாகும். முத்தரசு சத்தியத்தை முறிக்கிற மாதிரி மருந்து என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அத மட்டும் செயல்படுத்தினா முத்தரச கதறிக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான். என்ன சொல்றீங்க? எதையும் புதுசா நான் சொல்ல வரல. நம்ம வீட்ல நடந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். இங்க பாத்தியா என்னது? நான் சொன்ன மாதிரி நல்லதை அண்ட விடாம கெட்டதை மட்டுமே அவன்கிட்ட சேர்க்கிற மாதிரி மந்திரிச்சு ஸ்பெஷலா தயார் பண்ணி பக்கத்து ஒரு மந்திரவாதி கொடுத்து அனுப்பியிருக்காரு.